நேர்களே, விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்தை நோக்கி திறந்த வேனில் அவர் மேலே நின்று கையசைத்தவாறு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். எப்போதும் போலவே சாலையின் இருபுறங்களும் இளைஞர்கள், அவருடைய தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். கடுமையான அதிகமான அளவில் அவங்க டூ வீலர்லேயும் சரி, அவர்கள் ரோட்டில் நிற்கக்கூடியதையும் சரி, ரெண்டு பக்கமும் நிற்கக்கூடியது, எப்போவும் ரெண்டு சைட்லேயும் டூ வீலரில் வருவாங்க. இப்போ நேரடியாக வேனுக்கு முன்னாடி நின்று அந்த வேன் மூவ் ஆகுது, ஆனாலும் கூட அது முன்னாடி நின்று கையசைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஓ காட், வாகனங்கள் அங்கே சின்ன அளவிலான விபத்து அங்கே ஏற்பட்டு அங்கே நின்னதை நம்ம காட்சியும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இது தொடர்ந்து எல்லா பிரச்சாரத்துலையுமே நடக்கிறதான் பார்க்க முடியுது. பட் இந்த முறை அவர் வேன் மேலே ஏறி நிற்கிறாருங்கிற ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியுது. நம்முடைய செய்தியாளர் எழில் நம்மோடு பாண்டிச்சேரியிலேருந்து இணைகிறார். எழில், புதுச்சேரி காவல்துறையிலேருந்து என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்போ தமிழ்நாட்டை நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பெர்மிஷன் கிடைக்கிறதுல அவருக்கு இஷ்யூஸு, இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன்லாம் நிறைய இங்கே சொல்லுவாங்க. புதுச்சேரியில் வித்தியாசமாக ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறத காட்டிலும் நம்ம இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கூட இந்த விஷுவலில் கூட அவருடைய வாகனத்துக்கு முன்னாடியே போய் மறித்து நின்றுறாங்க. அந்த வாகனம் இடிச்சிருமோன்னு ஒரு முறையும் அவங்க நிற்கும் போது நமக்கு இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு பதட்டமாக இருக்குது. அந்த அளவுக்கான காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. பட் அங்கிருந்த காவல்துறை சார்பாக என்ன அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்குறாங்க எழில்? இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சட்டஞ்சாவடியில் உள்ள மார்க்கெட்டிங் கமிட்டியில் பிரச்சாரத்திற்காக மேற்கொள்ள இன்னும் சற்று நேரத்தில் வருகிறார். இங்கு 13, அதாவது 2 பெண் உட்பட 13 வேட்பாளர்களை ஆதரித்து இங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 5ஆம் தேதி நாளைய தினம் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் நாளைய தினம் பாஜக சார்பில் தேசிய தலைவர் உள்ளிட்டோர் வருகையின் காரணமாக விஜயின் பிரச்சாரமானது இன்றைய தினம் நேரமானது மாற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக காவல்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக கூற வேண்டும் என்றால், வெயிலின் தாக்கம் காரணமாக அடிப்படை வசதிகள், அதாவது அவர்களுக்கு தேவையான இந்த கூட்டத்தில் கலந்து பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தேவையான குடிநீர், அதே போல மருத்துவ வசதி உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்போது பிரச்சாரம் நடக்கக்கூடிய இந்த தட்டாஞ்சாவடி கமிட்டியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மருத்துவ குழு, அதே போல் தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்துள்ளனர். காலை 7 மணி முதல் தொடர்ச்சியாக இந்த பிரச்சார கூட்டம் நடைபெற இந்த தட்டாஞ்சாவடி கமிட்டிக்கு ஏராளமாக தாவேகா தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் இங்கே வர தொடங்கியுள்ளனர். காலை முதல் தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. மேலும் ஒரு சிலருக்கு லேசான மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர்களை இங்குள்ள இந்த மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாக அவர்களுக்கு முதலுதவி அளித்து அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து வருகின்றனர். இதே போல் புதுச்சேரியை பொறுத்தவரை ஏற்கனவே தேர்தல் நடப்பதன் காரணமாக ஏராளமான வெளிமாநிலத்திலிருந்து அதிகப்படியான காவல்துறையினர் வந்துள்ளனர் புதுச்சேரியில் தேர்தல் பணியில் ஈடுபடுவதற்காக. தற்பொழுது விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள இப்பகுதியில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. உள்ளூர் போலீஸ் மட்டும் அல்லாமல் வெளிமாநிலத்திலிருந்து வந்துள்ள போலீசாரும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தொடர்ச்சியாக அவர் வரும் வழிநெடுகிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக புதுச்சேரி எல்லையில் இருந்து தற்போது தட்டாஞ்சாவடி இந்த பிரச்சாரம் நடக்கூடிய மார்க்கெட்டிங் கமிட்டி வரை புதுச்சேரி போலீசார் அவரது வாகனத்தை முன்னின்று வழிநடத்தி வருகின்றனர். இருந்த பொழுதிலும் விஜயை காணுவதற்காக சாலையின் இருபுறமும் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக அவர் தொடர்ச்சியாக அவருக்கு ஒரு ஆதரவை தெரிவித்து வரவேற்பு அளிக்க உள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு இந்த தட்டாஞ்சாவடி மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வர உள்ளார். அவரை காண்பதற்காக காலை 7 மணி முதலே தொடர்ச்சியாக ஏராளமானோர் காத்துள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் என யாரையும் அழைத்து வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதையும் மீறி விஜயை காண்பதற்காக குடும்பத்தினருடன் வந்துள்ளனர். குறிப்பாக குழந்தைகள், அதாவது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட இந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில் கூடியுள்ளனர். அவர்களை போலீசார் அனுமதி மறுத்தாலும் அவர்கள் காவல்துறையினரிடம் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னரே விஜயை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள இந்த இடத்திற்கு அவர்கள் உள்ளே வந்துள்ளனர். விஜயை காண்பதற்காக இங்கே ஏராளமான தாவேகா தொண்டர்கள் மற்றும் விஜயின் ரசிகர்கள் தற்பொழுது குவிந்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தட்டாஞ்சாவடி மார்க்கெட்டிங் கமிட்டி மைதானத்திற்கு விஜய் 2 பெண் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 13 தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார்.
கூட பொறுமையாக போகிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.